ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் கால் பாதத்தை நீங்களே டிக்கிள் பண்ணி பாருங்கள். இப்போது அதே இடத்துல இன்னொருத்தர் டிக்கிள் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? உடனே சிரிப்பு வரும். ஆனால் நீங்கள் செஞ்சால் அவ்வளோ ரியாக்ஷன் இருக்காது. இது ஏன்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம உடம்புல இருக்கும் ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு பின்னாடி நம்ம பிரெயின் செய்யும் ஒரு சுவாரஸ்யமான ட்ரிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டிக்லிங்னா என்ன? நம்முடைய ஸ்கின்ல இருக்கும் சென்சாரி ரிசிப்டர்ஸ் மொமெண்ட் மற்றும் டச் போன்ற தகவலை டிடெக்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும். அந்த டச் எதிர்பாராமல் இருக்கும்போது பிரெயின் அதற்கு அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் திடீர்னு டிக்கிள் பண்ணும்போது நம்ம ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். நாமே செஞ்சால் என்ன நடக்கும்? இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் உங்கள் கையால் உங்கள் காலில் டிக்கிள் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு ஏற்கனவே தெரியும் உங்கள் கை எங்கே போகுது, எப்போ டச் பண்ணணும், எந்த மொமெண்ட்டை நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னு. இவை எல்லாத்தையுமே பிரெயின் டிடெக்ட் பண்ணும், அதை ப்ரிடிக்ட் பண்ணும். அதனால் இந்த டச் வந்தவுடன் அட என்ன இது என்று பிரெயின் சர்ப்ரைஸ் ஆகாது. பிரெயின் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது? நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காது. நாம் ஒரு மொமெண்ட்டை செய்யும்போது அந்த மொமெண்ட்டின் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்டு என்னவா இருக்கும் என்பதை பிரெயின் முன்கூட்டியே கணிக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு கப்பை எடுக்க கையை நீட்டுறீங்க. கப்பு எங்கே இருக்குது, கை எங்கே போகுது, எப்போ டச் ஆகும் என்பதெல்லாம் பிரெயின் தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் டிக்கிள் செய்யும்போது அந்த டச் பிரெயின் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் செய்யுது. இன்னொருத்தர் டிக்கிள் பண்ணால், இப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாமல் திடீர்னு டிக்கிள் பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த முறை என்ன நடக்கும்? நீங்கள் அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலை. எப்போ டச் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல டச் வரும் என்பதும் தெரியாது. அதனால் பிரெயின் சென்சாரி இன்புட் அதிகமாக அன்னைக்கும். அதனால தான் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கலாம். சிரிப்பு மட்டும் இல்லாமல் உடம்பு உடனே பின்னால் இழுப்பது அல்லது அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுவது போன்ற ரியாக்ஷன்களும் வரலாம். நம்ம பிரெயினை நாமே ஏமாற்ற முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நம்முடைய பிரெயின் நம்முடைய சொந்த மொமெண்ட்ஸை ப்ரிடிக்ட் செய்வதால் செல்ஃப் டிக்லிங் பொதுவாக மற்றொருவர் டிக்கிள் செய்வதை போல இன்டென்ஸாக இருக்காது. இதுதான் நம்ம பிரெயின் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம் ஒரு அழகான எக்ஸாம்பிள். நம்முடைய பிரெயின் ஒவ்வொரு விஷயத்தை நடந்த பிறகு மட்டும் ப்ராசஸ் பண்ணுவதும் இல்லை, சில விஷயங்களை எப்படி இருக்கும் என முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட், இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல உங்கள் விரலில் உங்கள் கையில் மெதுவாக டிக்கிள் பண்ணி பாருங்கள். பிறகு ஒரு பர்சனை வச்சு அதே மாதிரி மெதுவாக டச் பண்ணி டிக்கிள் செய்ய சொல்லுங்கள். 2 ரியாக்ஷனும் வேறுபடுதா என்றதை கவனிங்க. ஆனால் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி டிக்கிள் செய்ய வேணாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நோக்கம் ப்ரொடெக்ஷன் எப்படி சென்சார் வேலை செய்யுது என்பதை தான் புரிஞ்சுக்கிறது தான். அதனால் நாமே ஏன் டிக்கிள் பண்ண முடியல ஒரே வரியில் சொன்னால், நம்முடைய பிரெயின் நம்முடைய சொந்த மொமெண்ட்டை முன்கூட்டியே ப்ரிடிக்ட் செய்வதால் தான். இன்னொருத்தர் செய்யும்போது அந்த டச் அன்எக்ஸ்பெக்டடாக இருப்பதால் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கிறது. அதாவது நம்ம பிரெயினை நாமளே சர்ப்ரைஸ் பண்ணுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்முடைய பிரெயின் மற்றும் மனித உடலை பற்றி சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ்க்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்.